எனது பெயர் ரோகன். எனது முதலிரவு இரவில் நான் எனது அறைக்கு சென்றபோது என் அம்மா என்னிடம், மகனே ரோகன், உன் மனைவி சினேகா இன்னும் மிகவும் சிறியவள். அவள் பூ பெய்து இன்னும் 4 வருடங்கள் கூட ஆகவில்லை. எனவே அவளை தொடாதே, இது என் மேல் சத்தியம் என்று கூறினார். அப்போது நான் என் அம்மாவின் சத்தியத்திற்கு அடிபணிந்தேன். சினேகா இன்னும் ஒரு சிறுமிதான். ஆனாலும் என்னால் அவளை விட்டு விலகி இருக்க முடியவில்லை. அவளது முகம், அவளது புன்னகை என அனைத்தும் என்னை அவளை நோக்கி ஈர்த்தன. ஒரு நாள் இரவு தூக்கத்தில் சினேகா என் அருகில் வந்தாள். மனிதனால் உலகில் உள்ள அனைத்து தந்திரங்களையும் ஏமாற்றுகளையும் தாங்கிக் கொள்ள முடியும். ஒருவேளை அதை மறந்துவிடவும் கூடும். ஆனால் தனக்கு நெருக்கமானவர்கள் செய்யும் சூழ்ச்சிகளையும் துரோகத்தையும் ஒருபோதும் மறக்க முடியாது. குறிப்பாக தான் மிகவும் மதிக்கும், தன்னுடையவர்களாக கருதும், தன்னை விட அதிகமாக நம்பும் நபர்கள் உறவின் பெயரில் தன்னை ஏமாற்றும் போது இதயம் நொறுங்கி விடுகிறது. உண்மை வெளிவரும் போது அது மிகவும் வேதனையாக இருக்கும். அந்த துயரம் வாழ்நாள் முழுவதும் மனதில் இருக்கும். நண்பர்களே, எனக்கும் அப்படித்தான் நடந்தது. என் சொந்த பந்தங்களே என்னை ஏமாற்றி விட்டார்கள். அந்த துரோகத்தை நினைத்து நான் துயர கடலில் மூழ்கி விடுவேன். இன்று நான் வீட்டிற்கு வந்ததும் முதலில் என் அம்மாவிடம் சென்றேன். நான் அவரது கால்களை தொட்டு வணங்கினேன். ஏனெனில் நான் வெளியில் இருந்து வீட்டிற்கு வரும்போது முதலில் அம்மாவிடம் சென்று ஆசி பெறுவது எனது வழக்கம். இன்றும் நான் என் அம்மாவை வணங்கிய போது அம்மா என் தலையை தடவி என் நலம் விசாரித்தார். பிறகு நாங்கள் ஒன்றாக அமர்ந்தோம். வழக்கமான உரையாடல் தொடங்கியது. அம்மா, மகனே ரோகன், உன் மனைவி சினேகாவை தொந்தரவு செய்யாதே. அவளை கட்டாயப்படுத்துவது என்ற கேள்விக்கே இடமில்லை. ஏனென்றால் அவள் இன்னும் ஒரு குழந்தை, சிறுமி. எனவே இந்த உறவை புரிந்து கொள்ள அவளுக்கு சிறிது நேரம் கொடு. நீ புத்திசாலி, என் பேச்சை புரிந்து கொள்வாய் அல்லவா? மகனே, அவள் இன்னும் சிறியவள். ஒருவேளை இந்த உறவின் துயரத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் போகலாம் என்று கூறினார். அம்மாவின் பேச்சை கேட்டு நான் அமைதியானேன். ஆனால் இது அவரது தினசரி அறிவுரையாக இருந்தது. இதை தினமும் கேட்டு நான் வெட்கத்தால் தலைகுனிந்து கொள்வேன். நான் ஒரு வாலிபன், எல்லாவற்றையும் புரிந்து கொண்டவன். ஆனால் அம்மா என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்று எனக்கு இதுவரை புரியவில்லை. முதலில் அம்மா தான் சினேகாவுடன் எனது திருமணத்தை ஏற்பாடு செய்தார். அவள் ஒரு சிறுமி. ஆனால் திருமண நாளில் இருந்து இன்று வரை அம்மா ஒரே அறிவுரை தான் கூறினார். சினேகாவின் அருகில் செல்லாதே, அவளுடன் எந்த உறவும் வைத்துக் கொள்ளாதே, அவளுக்கு நேரம் கொடு, அவள் முழுமையாக வளர்ந்த பிறகு உன் திருமண வாழ்க்கையை தொடங்கு. இப்போது அவள் இந்த உறவை நிர்வகிக்க மிகவும் சிறியவள் என்றார். அம்மாவின் இந்த வார்த்தைகள் எனக்கு விசித்திரமாக தோன்றின. திருமணம் முடிந்து கணவன் வீட்டிற்கு அனுப்பப்பட்ட ஒரு பெண்ணை அவள் 5 வயது குழந்தை போல அம்மா கருதினார். ஆனால் நான் தினமும் போல் தலைகுனிந்து அமர்ந்திருந்தேன். சிறிது நேரம் கழித்து என் அறைக்கு சென்றேன். நான் அறைக்கு சென்றவுடன் சினேகா தலைகுனிந்து வெளியே சென்றாள். இதை கண்டு எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஏனென்றால் நான் அவளது கணவன். நான் அவளுக்கு அந்நியன் அல்ல. இருந்தாலும் அவள் என்னை கண்டு பயந்தாள். நான் அறைக்குள் வந்ததும் அவள் வெளியே ஓடிவிடுவாள். சரி, அவள் ஒரு சிறுமிதான். ஆனால் என்னிடம் உட்கார்ந்து 2 அல்லது 4 அன்பான வார்த்தைகளை பேச முடியாத அளவுக்கு சிறியவள் அல்ல. திருமண வாழ்க்கைக்கு தேவையான நேரத்தை நான் கொடுக்க தயாராக இருந்தேன். ஆனால் அவள் என்னிடம் பேசக்கூட இல்லை. நண்பர்களே, என் மனைவி சினேகாவின் வயது 18 என்றும் என் வயது 26 என்றும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த உறவு எப்படி தொடரும் என்று நான் சிந்தனையில் மூழ்கினேன். எனது மனைவி சினேகா இளமையானவள் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவளை தொந்தரவு செய்து அவளுடன் உறவு ஏற்படுத்திக் கொள்ள நான் ஒரு போக்கிரி அல்ல. இப்போது எனக்கு என் அம்மா மீது கோபம் வந்தது. ஏனென்றால் இது அனைத்தும் அவரது காரணமாகத்தான் நடந்தது. அம்மாவின் தினசரி அறிவுரைகள் சினேகாவின் மனதையும் கெடுத்துவிட்டன. அதனால் தான் அவள் எப்போதும் என்னிடம் இருந்து ஒளிந்து ஓடினாள். சில நேரங்களில் சினேகா உண்மையில் மிகவும் குழந்தை என்று எனக்கு தோன்றும். அவளுக்கு எதுவும் தெரியாது. அதனால் தான் நான் அவளை தொந்தரவு செய்ய ஒருபோதும் முயற்சிக்கவில்லை. அவள் என்னை கண்டு மிகவும் பயந்தாள். ஆனால் சினேகா எனது மனைவி. அவள் மீது எனக்கு உரிமை இருந்தது. நாங்கள் இருவரும் ஒரே அறையில் தூங்கினோம். அவள் அருகில் இருக்கும் போது பல முறை இரவில் எனக்கு தூக்கம் வராது. ஆனால் அம்மாவின் சத்தியத்திற்கு நான் கட்டுப்பட்டேன். அவளை தொட கூட முடியவில்லை. குறைந்தது சினேகாவுக்கு 4 ஆண்டுகள் அவகாசம் கொடு. அவள் 21 வயது ஆகும் வரை அவளுடன் எந்த உடல் ரீதியான உறவும் வைத்துக் கொள்ளாதே என்று அம்மா கூறினார். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு புரியவில்லை. என்னால் அவளுடன் எந்த உறவும் வைத்துக் கொள்ள முடியாவிட்டால் அம்மா ஏன் எனக்கு சினேகாவோடு திருமணம் செய்து வைத்தார்? சில ஆண்டுகள் காத்திருந்து பிறகு திருமணம் செய்திருந்தால் என்ன ஆகிவிடும்?
எனக்கு ஞாபகம் இருக்கிறது. திருமணத்தின் முதல் இரவிலும் இதுபோல்தான் நடந்தது. அப்போது அம்மா என்னை தனது அறைக்கு அழைத்தார். நான் அம்மாவிடம் சென்றபோது அவர் என்னை அருகில் அமர வைத்தார். பிறகு ஒரு தங்க மோதிரத்தை காண்பித்து, இதை நான் உன் மனைவிக்கு முதல் இரவில் கொடுப்பதற்காக வாங்கினேன். ஆனால் இப்போது நான் இதை உனக்கு கொடுக்க மாட்டேன். என்னிடமே வைத்துக் கொள்வேன். ஏனென்றால் சினேகா இன்னும் மிகவும் சிறியவள். இந்த உறவுக்கு மனதளவிலும் உடல் அளவிலும் தயாராக இருக்க அவளுக்கு நேரம் கொடுக்க வேண்டும் என்றார். நான் சோகமான மனதுடன் அம்மாவை பார்த்தேன். ஏனென்றால் இந்த திருமணம் அம்மாவின் விருப்பப்படி நடந்தது. அந்த இரவுக்காக நான் எவ்வளவு கனவு கண்டேன். சினேகாவுடன் இருக்க என் மனம் தவித்தது. ஆனால் அம்மா என் அனைத்து கனவுகளையும் சிதைத்து விட்டார். என் முகத்தில் இருந்த சோகத்தை பார்த்து அம்மா என்னை சமாதானப்படுத்த தொடங்கினார். மகனே ரோகன், கவலைப்படாதே. இது சில காலம் மட்டுமே. சினேகா இந்த உறவை புரிந்து கொண்டு வளர்ந்த பிறகு உன் திருமண வாழ்க்கையை தொடங்கு. அவள் தயாரானதும் அவளை ஏற்றுக்கொள். பிறகு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று கூறினார். பிறகு அம்மா கடுமையாகவும் கூறினார். ரோகன் மகனே, பார், இப்போது சினேகாவுடன் எந்த உறவும் வைத்துக் கொள்ளாதே. ஏதாவது தவறு நடந்தால் நாம் சமூகத்திடம் என்ன முகம் காட்டுவோம்? அவரது வார்த்தைகளை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். தனது வளர்ந்த மகனுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு அம்மா எப்படி இத்தகைய விசித்திரமான விஷயங்களை பேச முடியும்? நான் ஒரு வாலிபன். எனக்கு சில உணர்வுகள் இருந்தன. என்னை நான் எப்படி கட்டுப்படுத்துவது? எனவே கோபத்தோடும் வருத்தத்தோடும் நான் அம்மாவை பார்த்து, சினேகா இன்னும் சிறியவளாக இருந்தால், இந்த உறவுக்கு எந்த விதத்திலும் தயாராக இல்லை என்றால் ஏன் அவளை என் வாழ்க்கையில் கொண்டு வந்தீர்கள் அம்மா என்றேன். இந்த உலகில் பெண்கள் தீர்ந்து விட்டார்களா? அப்போது எனக்கு மிகவும் கோபம் வந்தது. ஏனென்றால் எனது திருமண வயது சரியானதாக இருந்தது. நான் ஒரு வாலிபன். மனைவி வளர்வதற்காக காத்திருக்கும், அவளுக்கு இவ்வளவு நேரம் கொடுக்கும் பையனாக சமூகத்தில் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். நான் பேசியதும் அம்மா கண்களை தவிர்த்து, மகனே, எனக்கு வேறு வழி இல்லை. அவசரமாக திருமணம் செய்ய வேண்டியிருந்தது. சினேகா மிகவும் அன்பான மற்றும் குழந்தைத்தனமான பெண். ஆனால் அவளுக்கு பெற்றோர் இல்லை. அவளது சகோதரர்கள் அவளை சீக்கிரம் திருமணம் முடிக்க விரும்பினர். எனவே ஒரு தாயாக நான் அவளுக்காக ஒரு பையனை தேடினேன். அதாவது உன்னை தேர்ந்தெடுத்தேன். அவள் எனது தோழியின் மகள். அவளை நான் இப்படி காற்றில் விட்டுவிட முடியுமா? நான் அவளை உனக்கு திருமணம் செய்து வைக்கவில்லை என்றால் அவளது சகோதரர்கள் அவளது தலைவிதியை எங்கேயோ கெடுத்து விடுவார்கள். அதனால் தான் அவளது வாழ்க்கையை காப்பாற்ற நான் அவளை உனக்கு திருமணம் செய்து வைத்தேன் என்றார். அம்மாவின் வாயிலிருந்து இந்த உண்மையை கேட்டு நான் அமைதியானேன். அப்போது அம்மா அன்பாக, ரோகன், நீ என் பேச்சை கேட்பாய் என்று நான் நம்புகிறேன். இப்போதைக்கு சினேகாவுக்கு எதுவும் செய்யாதே. அவளிடமிருந்து விலகி இரு. அவள் இப்போது மிகவும் பயந்து போயிருக்கிறாள் என்று கூறினார். அம்மாவின் பேச்சால் எனக்கு மிகவும் கோபம் வந்தது. நான் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டேன். ஆனால் நான் ஒரு சிறிய குழந்தையை திருமணம் செய்து வீட்டிற்கு அழைத்து வந்தது போல எனக்கு தோன்றியது. பிறகு நான் அறைக்கு சென்று சினேகாவை பார்த்தபோது அவள் ஒரு சிறுமியாக இருந்தாலும் வளர்ந்தவள் போல தெரிந்தாள். அவளது உடலை பார்த்து அவள் அதற்கு தகுதியானவள் அல்ல என்று யாரும் சொல்ல முடியாது. அவள் மிகவும் அழகாகவும் இருந்தாள். அவளது அழகு என்னை அவளை நோக்கி ஈர்த்தது. ஏனென்றால் அவள் அளவு கடந்த அழகியாக இருந்தாள். அவளை பார்த்தால் என் மனம் தவறு செய்யும். ஏனென்றால் ஒரு சிறுமியாக இருந்த போதும் அவளது உடல் அமைப்பு பிரமிக்கத்தக்கதாக இருந்தது. அவள் எனக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தாள். ஆனால் அம்மாவின் பேச்சால் நான் மிகவும் கஷ்டப்பட்டு என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன். இல்லை என்றால் சினேகாவின் அழகு என்னை பைத்தியமாக்கிவிடும். நான் அவளிடம் அமர்ந்திருந்த போது அவள் மிகவும் பயந்து போயிருந்தாள். எனவே நான் அவளிடம், சினேகா, கவலைப்படாதே, நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். அதனால் என்னை கண்டு பயப்பட தேவையில்லை என்று சொன்னேன். பிறகு நான் அவளது கையை பிடித்தேன். அப்போது அவளது கை மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது. அவள் நடுங்கி கொண்டிருந்தாள். அப்போது அவளது கண்கள் கலங்கி கண்ணீர் நிரம்பி இருந்தன. அவளது இளஞ்சிவப்பு முகம் பயத்தால் வெளுத்து போனது. இதையெல்லாம் பார்த்து நான் அவளுக்கு தைரியம் கொடுத்து, சினேகா, பயப்பட ஒன்றுமில்லை, நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் என்று சொன்னேன். ஆனால் அப்போது நான் சற்று குழப்பமாக இருந்தேன். ஏனென்றால் அவள் என்னை கண்டு ஏன் இவ்வளவு பயப்படுகிறாள் என்று எனக்கு புரியவில்லை. அவளது கண்களில் பயம் தெளிவாக தெரிந்தது. உண்மையில் நான் ஒரு காட்டு மிராண்டி அல்லது முரட்டு மனிதன் அல்ல. அவள் அழகாக இருந்தாள் என்றால் நானும் குறைவான அழகானவன் அல்ல. என் வயதும் அதிகம் இல்லை. பிறகு அவள் என்னை கண்டு ஏன் பயப்பட வேண்டும்? இந்த ஜனவரியில் தான் எனக்கு வேலை கிடைத்தது. அம்மா திடீரென எனக்கு திருமணம் செய்து வைத்தார்.
இந்த அவசர திருமணத்தால் நான் மிகவும் குழப்பமடைந்தேன். எனக்கு அஜய் என்றொரு தம்பியும் இருந்தான். அவன் படிப்பதற்காக பூனேயில் இருந்தான். அம்மா அவனுக்காக கூட காத்திருக்கவில்லையே என்று நான் வியந்தேன். அந்த நாட்களில் அவனுக்கு பரீட்சைகள் நெருங்கி வந்தன. இங்கே எனது திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. ஆனால் இப்போது நான் அஜய்க்கு போன் செய்து மன்னிப்பு கேட்டேன். அவன் மிகவும் சாதாரணமாக, பரவாயில்லை அண்ணா, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு வேறு வழி இல்லை, அதனால் தான் நான் வர முடியவில்லை. உன் திருமணத்தை மகிழ்ச்சியாக அனுபவி. இந்த மாதம் முழுவதும் நான் பிஸியாக இருக்கிறேன். நீ திருமணம் செய்து கொண்டு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ். எனக்காக காத்திருக்க தேவையில்லை என்று சொன்னான். அஜயின் இந்த கவலையற்ற பாணியை கேட்டு என் மனம் சற்று வருத்தமடைந்தது. நாங்கள் இருவரும் சகோதரர்கள் என்றாலும் ஒருவருக்கொருவர் அவ்வளவு நெருக்கமாக இல்லை. நாங்கள் இரு சகோதரர்கள், அதாவது நானும் என் தம்பி அஜயும் ஒருவருக்கொருவர் அவ்வளவு நெருக்கமாக இல்லை. ஆனால் என் தம்பி மீது எனக்கு மிகுந்த அன்பு இருந்தது. திருமண நாட்களில் அஜயின் வருகை இல்லாதது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஆனால் அவனுக்கு அது ஒரு பொருட்டே இல்லை. திருமணம் மிகவும் சீராக சரியாக முடிந்தது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அம்மாவின் அன்பு, சினேகா என்னிடமிருந்து ஒளிந்து கொள்வது மற்றும் அம்மா மீண்டும் மீண்டும் தன் மனைவியை தொடாதே என்று அறிவுரை கூறியது, இதெல்லாம் எனக்கு புரியவில்லை. அம்மா சினேகாவின் அனைத்து பொறுப்புகளையும் நான் சுமக்க வேண்டும் என்று கூறினார். ஆனால் அவளிடம் நெருக்கமாக இருக்காதே, ஏனென்றால் அவள் இன்னும் ஒரு சிறிய பெண், அப்பாவி, புரிந்து கொள்ளாதவள். ஆனால் உண்மை என்னவென்றால் சினேகா அவ்வளவு சிறியவள் அல்ல. அவள் முழுமையான வளர்ந்த பெண். அவள் நன்றாக ஒப்பனை செய்து கொண்டு தயாராவாள். என்னுடன் அறையில் இருப்பாள். தன் பெற்றோர் வீட்டிற்கு செல்வாள். தோழிகளின் வீட்டிற்கு செல்வாள். ஆனால் எனக்கு என் உரிமையை மட்டும் கொடுக்கவில்லை. நான் சினேகாவை கண்களால் மட்டுமே பார்த்தேன். அப்போது அம்மாவின் அறிவுரைகள் மனதில் வந்து போயின. அதனால் தான் நான் எரிச்சல் அடைந்தேன். நானும் ஒரு வாலிபன் என்பது தெளிவாக தெரிந்தது. எனது உணர்வுகள் என்னை அமைதியாக இருக்க விடவில்லை. ஆனாலும் சினேகா எனது படுக்கையின் ஒரு பக்கத்தில் படுத்தாள். அவளை பார்த்து எனக்கு இரவு முழுவதும் தூக்கம் வராது. எல்லாவற்றையும் மறந்து அவளை கட்டி அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று மனம் ஏங்கியது. ஆனால் அம்மாவின் பேச்சை அலட்சியப்படுத்தவும் முடியவில்லை. அம்மாவுக்கு தெரிந்தால் அவரது பார்வையில் எனது மரியாதை என்னவாக இருக்கும் என்று யோசித்து என்னை நானே தடுத்து கொண்டேன். என் சொந்த மனைவியிடம் இருந்து நான் விலகி இருக்க வேண்டிய ஒரு திருமணம், இது என்ன வகையான திருமணம்? இதனால் அலுவலகத்திலும் என் மனம் ஈடுபடவில்லை. எனக்கு வாழ்க்கையில் அமைதி மட்டுமே தேவைப்பட்டது. சோர்வடைந்து வீட்டிற்கு திரும்பும் போது சினேகா சிரித்துக் கொண்டே என் முன் வர வேண்டும் என்று மனம் விரும்பியது. இரவில் சோர்வடைந்து படுக்கையில் படுக்கும் போது அவளது கைகளில் என் சோர்வு அனைத்தையும் மறந்துவிட வேண்டும் என்று நினைத்தேன். அவள் தயாராகும் போது அவளை பாராட்ட வேண்டும் என்று மனம் விரும்பியது. அவளுக்காக பூ மற்றும் வளையல்களை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் எங்களுக்கிடையே அப்படிப்பட்ட எந்த உறவும் இல்லை. நான் தவறுதலாக சினேகாவுக்கு ஏதாவது பரிசு கொண்டு வந்தாலோ அல்லது அவளை பாராட்டினாலோ நான் ஏதோ பெரிய தவறு செய்து விட்டதை போல அவள் பயந்து விடுவாள். பிறகு அவளது அழகான முகத்தில் பயம் பரவி என்னிடமிருந்து ஓடி விடுவாள். அப்போது இது அனைத்தும் எனக்கு மிகவும் மோசமாக இருந்தது. இறுதியில் சோர்வடைந்து அவளை அவளது நிலையில் விட்டுவிட்டேன். ஆனால் என் ஆசையை அலட்சியப்படுத்த முடியவில்லை. நாங்கள் ஒரே அறையில் ஒரே படுக்கையில் இருந்தோம். எனவே எனக்கு இது அனைத்தும் மிகவும் கடினமாக இருந்தது. சினேகா அப்படிப்பட்ட அழகான மென்மையான பெண். அவளை பார்த்தால் பெரியவர்களின் மனமும் சலனப்படும். நான் அவளது கணவன். அவள் தயாராகி நிற்கும் போது என் கண்கள் அவளை விட்டு விலகவே இல்லை. ஆனாலும் என் பார்வை எப்படி இருக்கிறது என்பதை அம்மா உணர்ந்தார். பிறகு ஒரு நாள் தனியாக என்னிடம், ரோகன், நீ பார்க்கும் விதம் இது என்ன? நான் பார்க்கிறேன், நீ சினேகாவை மிகவும் அன்பாக பார்க்கிறாய். எனது அறிவுரையை மறந்து விட்டாயா என்று கூறினார். அம்மாவின் பேச்சை கேட்டு நான் வெட்கப்பட்டேன். ஆனால் அம்மா என் உயிர். அதனால் தான் நான் அவரிடம் எதுவும் சொல்ல முடியவில்லை. சினேகாவை என்னிடமிருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்றால் ஏன் திருமணம் செய்து வைத்தீர்கள் என்று கேட்க வேண்டும் என்று என் மனதில் வந்தது. விலகி இருக்க வேண்டும் என்றால் ஏன் அவளை என் அறைக்கு அனுப்புகிறீர்கள்? என்னை நானே கட்டுப்படுத்திக் கொள்வது மிகவும் கடினம். அம்மா மீண்டும் மீண்டும் அறிவுரை கொடுத்தார். நான் சினேகாவை பார்க்க முடிந்தது, ஆனால் தொட முடியவில்லை. அலுவலகத்தில் இருந்து சோர்வடைந்து வீட்டிற்கு திரும்பும் போது அவள் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருப்பாள். பிறகு சாப்பிட்டு அறைக்கு சென்றால் அவளை ஒரு பார்வை பார்ப்பதற்காக மணிக்கணக்கில் காத்திருப்பேன். ஆனால் சினேகா அறைக்கு வரமாட்டாள். இறுதியில் நான் அவளுக்காக காத்திருந்து தூங்கி விடுவேன்.
நான் தூங்கிய பிறகு அவள் மெதுவாக வந்து படுக்கையின் ஒரு மூலையில் படுத்துக் கொள்வாள். வாழ்க்கை மிகவும் சலிப்பாகி விட்டது. ஆனால் ஒரு நாள் நான் என்னை கட்டுப்படுத்த முடியாமல் தூக்கத்தில் என் கை சினேகாவின் உடலை தொட்டது. பிறகு என்ன நடந்தது? என் உணர்வுகள் பெருகின. என் இதய துடிப்பு அதிகரித்தது. என்னை தடுத்துக் கொள்வதும் மிகவும் கடினமாக இருந்தது. அதனால் நான் திடீரென அவளை இழுத்து என் கைகளில் அணைத்துக் கொண்டேன். எனது தொடுதலால் சினேகா அதிர்ச்சி அடைந்து விழித்துக் கொண்டாள். அப்போது நடந்தவை அனைத்தும் திடீரென நடந்தன. எனது இந்த சிறிய செயலால் அவள் கத்தவும் அலறவும் தொடங்கினாள். அவளது சத்தத்தை கேட்டு அம்மா என் அறைக்கு வந்து விட்டார். எனது இந்த நடத்தைக்காக அவர் என்னை திட்டினார். உனக்கு வெட்கமாக இல்லையா ரோகன்? அவளை தொடாதே என்று நான் உன்னிடம் எத்தனை முறை சொன்னேன். சினேகா இன்னும் ஒரு சிறிய குழந்தை, அவளுக்கு நேரம் கொடு. ஆனால் நீ உன் வாலிபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனது என்றார். இந்த முறை எனக்கும் கோபம் வந்தது. என்னால் அதை அடக்க முடியவில்லை. நான், அம்மா, நீங்கள் எனக்கும் சினேகாவுக்கும் இடையே பிணைப்பு ஏற்பட விரும்பவில்லை என்றால் ஏன் திருமணம் செய்து வைத்தீர்கள்? ஒருவன் தன் மனைவியுடன் நெருக்கமாக இருப்பது இயற்கையானது. இந்த உணர்வுகள் தானாகவே வரும். நான் எந்த தவறும் செய்யவில்லை. கணவன் மனைவிக்கு இடையே நடக்கும் இது போன்ற செயலை தவறு என்று சொல்வது வீண் என்று உங்களுக்கு தெரியாதா என்றேன். அப்போது எனக்கு மிகவும் கோபம் வந்தது. ஆனால் அம்மாவிற்கு பதிலளிக்க முடியவில்லை. ஆனால் இன்று எனது பொறுமை உடைந்து விட்டது. பிறகு கோபமாக மொட்டை மாடிக்கு சென்றேன். அந்த இரவு அம்மா சினேகாவுடன் என் அறையில் படுத்தார். அப்போது சினேகா மெதுவாக அழுது கொண்டிருந்தாள். அம்மா அவளை அமைதிப்படுத்தினார். நான் மொட்டை மாடிக்கு சென்றேன். அம்மா காரணமாக என்னால் சினேகாவிடம் என் உரிமையை பெற முடியவில்லை. என்னால் அவளுக்கு அன்பையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க முடியவில்லை. நான் முயற்சி செய்தால் அவள் அலறவும் கத்தவும் தொடங்குவாள். சினேகாவுக்கு என்ன பிரச்சனை என்று எனக்கு தெரியவில்லை. இன்று வரை அவள் என்னிடம் எதுவும் பேசவில்லை. அதனால் என்னால் அவளது மனதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நாட்கள் இப்படியே கழிந்தன. சினேகா நாளுக்கு நாள் மேலும் அழகாக தெரிந்தாள். நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்ல மறந்துவிட்டேன். எனக்கு ஒரு சகோதரியும் இருக்கிறார். அவளது பெயர் ராதா. ராதாவுடன் சினேகாவுக்கு நல்ல நட்பு ஏற்பட்டது. ராதாவுடன் அவள் சிரித்து விளையாடினாள். நல்ல ஆடைகளை அணிந்து கடைக்கு சென்றாள். இங்கும் அங்கும் சுற்ற சென்றாள். அவளை பார்க்கும் போது என் மனம் பைத்தியமாகிவிடும். ஆனால் அவளுக்கு இது தெரியாது. காலம் செல்ல செல்ல என்னை கண்ட அவளது பயம் குறைந்தது. ஆனால் அவள் என்னிடம் இருந்து விலகியே இருந்தாள். ஒருவேளை அவளுக்கும் அம்மா நம்மை உறவு வைத்துக் கொள்ள விடாமல் தடுத்தார் என்று புரிந்திருக்கும். அம்மாவின் இந்த நடத்தை எனக்கு புரியவில்லை. ஒரு நாள் நான் தூங்கிவிட்டேன் என்று சினேகா நினைத்து கொண்டாள். அவள் அறைக்கு வந்து படுக்கையில் தூங்க ஆரம்பித்தாள். அப்போது நான் விளக்கை அணைத்தேன். நான் விழித்திருப்பதை கண்டு அவள் அதிர்ச்சி அடைந்து எழுந்து உட்கார்ந்தாள். நான், சினேகா, நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றேன். ஆனால் அவள், நான் உங்களிடம் எதுவும் பேச விரும்பவில்லை. தயவு செய்து நீங்கள் தூங்குங்கள், என்னையும் தூங்க விடுங்கள் என்று சொன்னாள். அதற்கு நான், சினேகா, எனக்கு தூக்கம் வரவில்லை. நம் திருமணமாகி இத்தனை மாதங்கள் ஆகிவிட்டன. நான் உன்னிடம் 2 நிமிடங்கள் கூட ஒழுங்காக பேசவில்லை. சரி, இப்போது நாம் திருமண வாழ்க்கையை தொடங்க வேண்டாம். ஆனால் நீ என்னுடன் பேசவாவது முடியுமா? என்னுடன் நட்பு கொள்ளவாவது முடியுமா என்றேன். நான் இவ்வளவு சொன்னதும் சினேகா என்னை பார்த்தாள். அப்போது அவளது கண்களில் பயம் இல்லை, மாறாக ஒரு மான் போன்ற அப்பாவித்தனம் இருந்தது. இதை பார்த்த நான் அவளுக்கு அருகில் சென்ற போது அவள் என்னிடமிருந்து நகர்ந்து விலகி சென்றாள். அப்போது நான், சினேகா, நீ ஏன் என்னை கண்டு இவ்வளவு பயப்படுகிறாய் என்றேன். எனது கேள்விக்கு அவள் மௌனமாக இருந்தாள். பிறகு, தயவு செய்து என்னிடமிருந்து விலகி இருங்கள், என் அருகில் வராதீர்கள் என்று சொன்னாள். நான் கேட்டேன், காரணம் என்ன? நான் ஏன் உனக்கு அருகில் வரக்கூடாது? நீ என்னுடன் இருக்க விரும்பவில்லையா? என் துணையை விரும்பவில்லையா? எனக்கு தெரிந்து ஒவ்வொரு மனைவியும் தன் கணவனின் நட்புறவை பெற ஆர்வமாக ஆவலுடன் இருப்பாள். ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவனின் கைகளில் தூங்க விரும்புகிறாள். உனக்கு அப்படிப்பட்ட விருப்பம் எதுவும் இல்லையா என்றேன். நான் இப்படி சொன்னதும் சினேகா வெட்கத்தால் சிவந்து போனாள். அவளது கன்னங்கள் சிவந்து போயின. அவள் உடனே தலையை குனிந்து கொண்டாள். அப்போது கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் அவளது கையை பிடித்து கொண்டேன். சினேகா, என்னை நம்பு. நான் ஒரு மோசமானவனோ அல்லது தெரு ரவுடியோ அல்ல. நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன், உனக்கு தீங்கு விளைவிக்க மாட்டேன் என்று சொன்னேன். நான் இப்படி சொல்லிக் கொண்டே மெதுவாக அவளுக்கு அருகில் சென்றேன். அவளும் இந்த நெருக்கத்தால் மெதுவாக உருக தொடங்கினாள். ஆனால் எங்கள் அன்பு எங்கோ முன்னேறுவதற்கு முன்பு கதவில் யாரோ தட்டினார்கள்.
அப்போது என் அழகான தருணங்களுக்கு இடையூறு செய்ய வந்தது வேறு யாரும் அல்ல, என் அம்மாதான் என்று எனக்கு தெரியும். நான் கதவை திறந்ததும் அம்மா என் முன் கோபமாக நின்று கொண்டிருந்தார். அவர் என்னை கோபமாக பார்த்து, ரோகன், உன் அறையில் உள்ள விளக்கு இன்னும் ஏன் எரிந்து கொண்டிருக்கிறது? நீ இன்னும் ஏன் தூங்கவில்லை? அறையிலிருந்து பேசுவது போல சத்தம் கேட்டது, அதனால் தான் நான் கதவை தட்டினேன் என்றார். பிறகு சினேகாவை நோக்கி திரும்பி, சினேகா, நீயும் இன்னும் விழித்திருக்கிறாயா? நீங்கள் இருவரும் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு நான், அம்மா, நான் உங்கள் அறிவுரையை மறக்கவில்லை. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இரவு நேரத்தில் என் அறைக்கு வரக்கூடாது என்றேன். அம்மா கோபமாக, நீ பேசாமல் இரு என்று பதிலளித்தார். பிறகு சினேகாவிடம் சென்று, சினேகா, உன் தலையணையை எடுத்துக்கொண்டு சோபாவில் சென்று தூங்கு. எனது அறிவுரையை நீங்கள் இருவரும் நினைவில் கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருக்க வேண்டாம். நான் அப்படி ஏதாவது கேட்டால் என்னை போல் மோசமாக யாரும் இருக்க முடியாது என்று கூறினார். இதை சொல்லிவிட்டு அம்மா அறையை விட்டு வெளியேறினார். பிறகு சினேகா தலையணையை எடுத்துக்கொண்டு சோபாவில் தூங்க சென்றாள். நான் அமைதியாக அங்கேயே அமர்ந்தேன். அம்மாவுக்கு என்ன பிரச்சனை என்று எனக்கு புரியவில்லை. இப்போது அம்மா சினேகாவை என்னுடன் வெளியில் செல்வதற்கும் தடை விதித்தார். அவர், சினேகா இன்னும் சிறியவள், நீ ரோகன் ஒரு வாலிபன், இது அவளுக்கு பொருத்தமாக தெரியவில்லை. இவ்வளவு சிறிய பெண்ணை ஒரு வளர்ந்த வலிமையான பையனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் என்று மக்கள் என்ன சொல்வார்கள்? அதனால் மக்கள் என்னை பற்றி பேசுவதை நான் விரும்பவில்லை. அதனால் நீ சினேகாவை எங்கும் வெளியே அழைத்து செல்லாதே என்று கூறினார். அம்மாவின் பேச்சை கேட்டு சினேகாவும் தலையசைத்தாள். அவள் என்னுடன் எங்கும் செல்லவில்லை. இதையெல்லாம் பார்த்து என் நண்பர்களும் என்னை கேலி செய்ய ஆரம்பித்தார்கள். ரோகன், நீ உன் மனைவியின் சைகைகளுக்கு ஏற்ப ஆடுகிறாய். அவளை வெளியே அழைத்து செல்ல கூட உனக்கு தைரியம் இல்லை என்று கூறினார்கள். இதையெல்லாம் கேட்டு ஒரு நாள் கோபமாக சினேகாவிடம், இன்று என்ன நடந்தாலும் நான் உன்னை என் நண்பன் வீட்டிற்கு அழைத்து செல்வேன். ஏனென்றால் என் நண்பன் நம் இருவரையும் எப்போது இருந்தோ அழைக்கிறான். இன்று எந்த பிரச்சனையையும் கேட்க மாட்டேன் என்று சொன்னேன். இதை சொல்லிவிட்டு நான் குளிக்க சென்றேன். ஆனால் நான் திரும்பி வந்தபோது சினேகா அறையில் இல்லை. கோபமாக வெளியே வந்தபோது அவள் மற்றொரு அறையில் அம்மாவுடன் பதட்டமாக அமர்ந்திருந்தாள். அப்போது அம்மாவும் கோபமாக முணுமுணுத்துக் கொண்டிருந்தார். நான் அவர் முன் சென்றதும் அம்மா என்னை அழைத்தார். கோபமாக, ரோகன், சினேகாவை இப்படி கட்டாயப்படுத்தாதே என்று நான் உன்னிடம் எத்தனை முறை சொன்னேன். அவள் இன்னும் சிறியவள், அப்பாவி, அறிமுகமில்லாதவர்களின் வீட்டிற்கு சென்றால் பயந்து விடுவாள் என்றார். இதற்கு பிறகு எனக்கு சினேகா மீதும் கோபம் வர ஆரம்பித்தது. நான் அவளிடம், நீ ஏன் இப்படி பயப்படுகிறாய்? நான் ஒரு அரக்கன் அல்ல, நீ என் மனைவி. எனக்கு தெரியும், ஒரு மனைவி தன் கணவனுடன் இருக்க விரும்புகிறாள் என்றேன். சினேகாவிடம் ஏன் இதையெல்லாம் அம்மாவிடம் சொல்ல வேண்டும்? என்னுடன் சத்தம் இல்லாமல் வந்திருந்தால் அம்மாவுக்கு தெரிந்திருக்காது என்று கேட்டேன். நான் இப்படி சொன்னதும் அம்மா என்னை கோபமாக பார்த்தார். சினேகா மிகவும் பயந்து போனாள். ஆனால் இந்த முறை நான் அம்மாவின் கோபத்தை பொருட்படுத்தாமல், அம்மா, இவள் என் மனைவி, நான் அவளை தனியாக விடமாட்டேன். என்னுடன் வருவதால் அவளுக்கு எந்த கெடுதலும் ஏற்படாது, எந்த தொந்தரவும் இருக்காது. ஏனென்றால் என் நண்பன் மிகவும் நல்லவன், நான் அவனை மறுக்க முடியாது என்றேன். என் கோபத்தை புரிந்து கொண்ட அம்மா சற்று மென்மை அடைந்தார். அவர் பாசமாக, மகனே ரோகன், நீ புத்திசாலி, என் கட்டாயத்தை புரிந்து கொள். கட்டாயத்தின் பேரில் நான் சினேகாவை உனக்கு திருமணம் செய்து வைத்தேன். ஆனால் நீ சில காலம் உனக்கு மனைவி இல்லை என்பதை மறந்துவிடு. உன்னால் சிறிது காலம் காத்திருக்க முடியாதா? இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்றார். அம்மாவின் பேச்சை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் அவரை பார்த்து கொண்டே இருந்தேன். ஏனென்றால் அம்மா தான் தன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார். இப்போது அவரே நான் திருமணம் ஆகாதவன் போல இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். இப்போது நான் மிகவும் சோகமாக இருந்தேன். ஏனென்றால் நான் வீட்டின் மூத்த மகன். நான் சிறு வயதிலேயே அப்பாவை இழந்தேன். ஆனால் விவசாயம், நிலம் மற்றும் சொத்து காரணமாக எங்களுக்கு பணத்திற்கு ஒருபோதும் குறை ஏற்பட்டதில்லை. நான் அப்பாவுக்கு மிகவும் பிரியமான மகன். அவர் இறந்த பிறகு நான் முற்றிலும் தனிமையாகிவிட்டேன். அப்பா இறந்த போது எனக்கு 8 வயது. அப்போதிலிருந்து அம்மா என் தம்பி அஜய் மற்றும் என் தங்கை ராதா மீது அதிகம் பாசம் வைத்திருப்பதாக எனக்கு எப்போதும் தோன்றும். நான் புகார் செய்தால், அம்மா, நீ பெரியவன், உன் தம்பி தங்கை சிறியவர்கள், அவர்களுக்கு அம்மாவின் தேவை அதிகமாக இருக்கும் என்று கூறுவார். அப்போது நான் அழுது கொண்டே என்னை நானே அமைதிப்படுத்திக் கொள்வேன். அம்மா என் சகோதர சகோதரிகளுடன் இருப்பார். நான் வளர்ந்த போது அம்மா வேண்டுமென்றே என்னை புறக்கணித்து விட்டு அஜய் மற்றும் ராதா மீது கவனம் செலுத்துகிறார் என்பது தெளிவாக தெரிந்தது. எனது குழந்தை பருவத்தில் நான் கருப்பாக இருந்தேன்.
ஆனால் அம்மா வெள்ளையாக இருந்தார். வளர்ந்த பிறகு என் உடல்நிலையும் நிறமும் மேம்பட்டது. நான் அழகான கவர்ச்சியான வாலிபனாக மாறினேன், அப்பா போலவே. ஆனால் அஜய் மற்றும் ராதா அம்மாவை போல் வெள்ளையாக இருந்தனர். நான் வளர்ந்த பிறகு மக்கள் என்னை பார்த்தால் அழகானவன் என்று கூறினாலும் என் சகோதர சகோதரிகள் முன் என் நிறம் மங்கிவிடும். அதனால் தான் நான் தனிமையாக ஒதுங்கி வாழ ஆரம்பித்தேன். என் சகோதர சகோதரிகளுடன் எனக்கு ஒத்து வராது. அப்போது அம்மாவுக்கும் என்னை பிடிக்கவில்லை என்று நினைத்தேன். ஏனென்றால் நான் கிராமத்தில் தங்கி படித்தேன். ஆனால் அஜய் சிறு வயதிலேயே படிப்புக்காக பூனேவுக்கு அனுப்பப்பட்டான். இதுவும் எனக்கு அநீதியாக தோன்றியது. அப்போது அம்மா பாசமாக என்னிடம், மகனே ரோகன், நீ பெரியவன், அதனால் தான் வீட்டிற்கு உன் உதவி தேவை என்று சொன்னார். உன் சகோதரி சிறியவள், அதனால் வீட்டில் ஒரு ஆண் இருப்பது அவசியம். ஆனால் அஜய் சிறியவன், அதனால் அவனுக்கு பொறுப்பு இல்லை என்று சொன்னார். அப்போது நான் பெரியவன் என்பதால் வீட்டின் பொறுப்பு என் மீதுதான் இருக்கிறது என்று நினைத்து நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் அம்மாவின் நடத்தை நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டே வந்தது. திருமணத்திற்கு பிறகு அம்மா விசித்திரமான செயல்களை செய்ய தொடங்கினார். நான் சினேகா மீதும் கோபப்பட்டேன். ஏனென்றால் நான் அவளது கணவன். என் காரணமாகத்தான் அவள் என் வீட்டில் இருந்தாள். ஆனால் அவள் எப்போதும் அம்மாவின் பக்கம் இருந்தாள். இப்போது ஒரு நண்பனின் வீட்டிற்கு உணவருந்த மட்டுமே செல்ல வேண்டும். அதற்காக இவ்வளவு நாடகம் நடந்துவிட்டது. நான் சிந்தனையில் மூழ்கிவிட்டேன். பிறகு கோபத்துடன் வீட்டை விட்டு வெளியேறி நேராக என் நண்பன் ஆதித்யாவின் வீட்டிற்கு சென்றேன். ஆதித்யா ஆச்சரியத்துடன், அண்ணியை ஏன் அழைத்து வரவில்லை? நான் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்திருந்தேன் என்று கேட்டான். நான் மிகவும் சங்கடப்பட்டேன். பிறகு சினேகாவுக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் நான் தனியாக வந்தேன் என்று சொன்னேன். இதை கேட்டு ஆதித்யா என்னை உற்று பார்த்தான். பிறகு அமர்ந்து என்ன நடந்தது என்று என்னிடம் சொல் என்றான். முதலில் நான் அவனிடமிருந்து தப்பிக்க முயன்றேன். ஆனால் என் கண்களில் ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பதை அவன் படித்திருப்பான். என் நண்பன் ஆதித்யா, கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது ரோகன், உன் திருமண வாழ்க்கை சாதாரணமாக இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டு இருக்கிறது, ஏனென்றால் நீ மகிழ்ச்சியாக இல்லை என்று சொன்னான். அப்போது நான் தலை குனிந்து அமைதியாக அமர்ந்து விட்டேன். இப்போது அவனது பேச்சை என்னால் மேலும் தவிர்க்க முடியவில்லை. உண்மையில் நான் என் திருமணத்தில் மகிழ்ச்சியாக இல்லை. இந்த திருமணம் எனக்கு ஒரு சுமையாகி விட்டது. அதனால் ஆதித்யாவின் கேள்விக்கு என் கோபம் பொங்கியது. இத்தனை நாட்களாக என் இதயத்தில் மறைத்து வைத்திருந்தேன். அம்மா மற்றும் சினேகா பற்றி அனைத்தையும் அவனிடம் சொன்னேன். அம்மாவின் அநீதி என்னை அவர்களை விட்டு விலகியது. இதை கேட்ட ஆதித்யாவும் அதிர்ச்சி அடைந்தான். பிறகு, உன் அம்மாவின் நடத்தை மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. பொதுவாக அம்மா சினேகாவுக்கு அறிவுரை கூற வேண்டும், ஆனால் அவர் அவளை உன்னிடம் இருந்து விலக்கி வைக்கிறார் என்றான். நான் அமைதியாக அவன் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் அம்மா பற்றி நான் இப்படி எதையும் கேட்டதில்லை. ஆனால் இன்று அம்மா மீது எனக்கு மிகவும் கோபம் வந்தது. அப்போது ஆதித்யா சிரித்து கொண்டே, உன் நிலையை பார்த்தால் எனக்கு சிரிப்பு வருகிறது. நீ என்ன கணவன், உன் மனைவியை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஒரே படுக்கையில் படுத்திருந்தும் அவளை தொடவில்லை. அவள் இல்லாமல் இத்தனை இரவுகள் நீ எப்படி கழித்தாய் என்று என்னால் நம்ப முடியவில்லை. உன் மனைவி சிறுமி என்று நீயே சொல்கிறாய், ஆனால் அவளை உன்னால் நிர்வகிக்க முடியவில்லை என்றான். அப்போது நான், ஆதித்யா, என்னை கேலி செய்யாதே, எனக்கு ஏதாவது அறிவுரை கொடு. சினேகா தானாகவே என்னை காதலிக்கவும் என் அருகில் வரவும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்போது அவன் என் பேச்சை கேட்டு சிந்தனையில் மூழ்கினான். அவன் ஏற்கனவே திருமணமானவன். அதனால் நான் அவனிடம், அவள் தானாகவே என்னிடம் வந்து என்னை காதலிக்கும்படி ஒரு வழியை கூறு என்றேன். ஆனால் அவன் ஒரு விசித்திரமான அறிவுரையை வழங்கினான். அவனது பேச்சை கேட்டு நான் பயந்து, இல்லை, என்னால் அப்படி செய்ய முடியாது என்று சொன்னேன். அதற்கு அவன், நீ பயந்தால் சினேகா இப்படித்தான் கோபப்படுவாள். அவள் திருமணம் ஆனவள், ஒரு சிறிய குழந்தை அல்ல. நீ அவளிடம் பயப்பட்டால் அவள் உன்னை கட்டுப்படுத்துவாள் என்று சொன்னான். அம்மாவை பற்றி நீ இப்படி நினைத்துக் கொண்டிருந்தால் அவள் உன்னை வாழ்நாள் முழுவதும் தவிக்க விடுவாள். இதை கேட்டு நான் சிந்தனையில் ஆழ்ந்தேன். அந்த நாள் நான் வீட்டிற்கு வந்தபோது சினேகா அறையில் தூங்கிக் கொண்டிருந்தாள். நான் அவளை பார்த்தேன். ஆனால் என் ஏக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் எங்கள் திருமணமாகி 5 மாதங்கள் ஆகப் போகிறது. அவள் தன் பெற்றோர் வீட்டில் மோசமான சூழ்நிலையில் வளர்ந்த ஒரு அப்பாவி பெண். இப்போது அறையின் மங்கிய ஒளியில் அவளது அழகு என்னை பைத்தியமாக்கியது. நான் உடனே அறையை விட்டு வெளியேறினேன். பிறகு அம்மாவின் அறைக்கு சென்றேன். அம்மாவும் எனக்காக காத்திருந்தார். நான் சென்றதும், ரோகன், எங்கே போய்விட்டாய்? எப்போது இருந்தே உனக்கு போன் செய்து கொண்டிருக்கிறேன்.
என்று கேட்டார். நான் நண்பனிடம் போயிருந்தேன் என்றேன். அம்மா, நாளை சனிக்கிழமை உன் தங்கை ராதா உன் அத்தையின் வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆனால் நீ வரவில்லை. அதனால் நான் பிரவீனை அனுப்பினேன் என்றார். பிரவீன் என் பெரியப்பாவின் மகன். அப்போது என் நண்பன் ஆதித்யாவின் திட்டம் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த திட்டமும் நல்லதாக இருந்தது. நேரமும் சரியானதாக இருந்தது. ஏனென்றால் ராதாவும் வீட்டில் இல்லை. நான் அம்மாவிடம், அம்மா நீ சாப்பிட்டாயா என்று கேட்டேன். அம்மா, ஆமாம் சாப்பிட்டு விட்டேன், எனக்கு பசி தாங்காது. சினேகாவும் சாப்பிட்டு விட்டாள், அவள் தூங்கி விட்டாள். அவள் தூங்குவதற்கு அவசரப்பட்டதால் எனக்கு பால் கொடுக்க மறந்து விட்டாள். அதனால் தான் நான் இன்னும் மருந்து சாப்பிடவில்லை என்று சொன்னார். இதை கேட்டதும் நான் உடனே எழுந்து, அம்மா நான் உனக்கு பால் சூடாக்கி தருகிறேன், நீ மருந்து சாப்பிட்டு விட்டு நிம்மதியாக தூங்கு என்றேன். அப்போது ஆதித்யாவின் திட்டத்தின்படி நான் பாலில் தூக்க மாத்திரை கலந்து அதை அம்மாவுக்கு கொடுத்தேன். பிறகு அம்மா மருந்து சாப்பிட்டு விட்டு ஆழ்ந்த தூக்கத்தில் ஆழ்ந்தார். பிறகு நான் நிம்மதியாக என் அறைக்கு சென்றேன். நான் வந்ததை பார்த்ததும் சினேகா பயந்து போனாள். வழக்கம் போல் அவள் என்னை கண்டு நடுங்கி என்னை விட்டு விலகி செல்ல முயன்றாள். மேலும் அம்மா அம்மா என்று கத்தத் தொடங்கினாள். நான் உடனே அவளுக்கு அருகில் சென்று அவள் வாயை மூடினேன். அவள் கத்தினாலும் என்ன ஆகிவிடும், யாரும் கேட்கப் போவதில்லை. ஏனென்றால் அம்மா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார். பிறகு நான் மெதுவாக அவளுக்கு அருகில் சென்றேன். நான், சினேகா நீ என் மனைவி, அதனால் என்னை கண்டு பயப்பட தேவையில்லை என்று சொன்னேன். ஆனால் அவள் என்னை பலவந்தமாக தள்ளிவிட முயன்றாள். ஆனால் இன்று நான் அவளது பேச்சை கேட்கவில்லை. நான் அவளது நடுங்கும் உடலை என் கைகளில் அணைத்து, நீ என் மனைவி, நான் உனக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன் என்று அவளுக்கு நம்பிக்கை கொடுத்தேன். பிறகு நான் மெதுவாக அவளுக்கு என் காதலை உணரச் செய்தேன். இப்போது அவளும் என் கைகளில் உருகத் தொடங்கினாள். ஆனால் அவள் என்னை விலகிக் கொள்ள முயற்சி செய்தாள். ஆனால் அவள் என்னிடமிருந்து விலகும் போது நான் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டேன். பிறகு அந்த இரவு நான் அவளுக்கு என் உரிமையை வழங்கினேன். எங்களுக்குள் அது எல்லாம் நடந்தது. அது ரொம்ப நாட்களுக்கு முன்பே நடந்திருக்க வேண்டும். திருமணத்திற்கு 5 மாதங்களுக்கு பிறகு இன்றுதான் எனது முதலிரவு நடந்தது. இப்போது எனது காதலால் அவளது பயம் அனைத்தும் நீங்கிவிட்டது. ஆனால் அப்போது அவள் என்னிடம் சொன்ன ஒரு விஷயம் என் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. அப்போதுதான் அவள் என்னை கண்டு ஏன் இவ்வளவு பயந்தாள், என்னிடமிருந்து ஏன் விலகி ஓடினாள் என்று எனக்கு புரிந்தது. காலையில் நான் எழுந்தபோது சினேகா அமைதியாக அமர்ந்திருந்தாள். அம்மா கோபமாக என்னை பார்த்து முறைத்தார். அப்போது நான் எந்த தவறும் செய்யவில்லை, இருந்தும் நான் பதற்றத்தில் இருந்தேன். அம்மா கோபமாக, ரோகன் வேண்டாம் என்று நான் உனக்கு சொன்னேனே, இருந்தும் ஏன் சினேகாவை கட்டாயப்படுத்தினாய் என்று கேட்டார். அம்மா கோபமாக சுவர் போல் என்னை பார்த்து கொண்டிருந்தார். சினேகா தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். இரவில் அவளது மனநிலை நன்றாக இருந்தது. ஆனால் அம்மா இப்போது அவளுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார் என்று தெரியவில்லை. அவளது கண்கள் அழுது அழுது வீங்கி போய் இருந்தன. பிறகு சினேகா அம்மாவிடம், இவர் என்னை கட்டாயப்படுத்தினார், நான் நிறைய தடுத்து பார்த்தேன், ஆனால் இவர் கேட்கவில்லை என்று கூறினாள். ஆனால் அம்மா சொன்னதை கேட்டு நான் திகைத்து போனேன். நான் பெரிய கண்களுடன் அம்மாவை பார்த்தேன். அம்மா, ரோகன் நான் உனக்கு சொல்கிறேன், இப்போதே சினேகாவை விவாகரத்து செய்துவிடு, நீ இந்த பெண்ணுக்கு தகுதியானவன் இல்லை என்றார். இதை கேட்டதும் நான் கல்லாக உறைந்து போனேன். அதை கேட்ட சினேகாவும் முதல் முறையாக பயந்து போனாள். பிறகு அவள் சிரிக்க தொடங்கினாள். அம்மாவை பார்த்தாள். அப்போது நான், அம்மா என்னை மன்னித்து விடுங்கள், சினேகாவின் விருப்பம் இல்லாமல் நான் இதை செய்திருக்க கூடாது. ஆனால் அம்மா என்னை நம்புங்கள், சினேகா என்னுடன் மகிழ்ச்சியாக இருந்தாள், நான் அவளுக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்கவில்லை, இது எங்கள் உறவின் உரிமை, நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, பிறகு நான் ஏன் விவாகரத்து செய்ய வேண்டும் என்றேன். ஆனால் அம்மா தனது நிலையில் உறுதியாக இருந்தார். நீ சினேகாவை விவாகரத்து செய், நான் உனக்கு உன் வயதுள்ள வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் செய்து வைப்பேன், இவளை மட்டும் விட்டுவிடு என்றார். இப்போது நான் திகைத்து போனேன். ஏனென்றால் அம்மா மீண்டும் மீண்டும் விவாகரத்து பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அப்போது சினேகா அழத் தொடங்கினாள். இல்லை இல்லை, இப்படி செய்யாதீர்கள், தயவு செய்து என்னை விவாகரத்து செய்ய வேண்டாம். இனிமேல் நான் அம்மாவிடம் எந்த புகாரும் செய்ய மாட்டேன். அம்மாவிடம் புகார் செய்வதற்கு நான் வருந்துகிறேன். ஆனால் தயவு செய்து என்னை விவாகரத்து செய்ய வேண்டாம். ஏனென்றால் எனது சகோதரர்களுக்கு என் தேவையில்லை. நான் விவாகரத்து செய்து சென்றால் என் அண்ணி என்னை வீட்டில் இருக்க விட மாட்டார் என்றார். இப்போது அவள் அழுது கொண்டே அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டாள். பிறகு என்னிடம் மன்னிப்பு கேட்டாள். அவளது இந்த வேண்டுகோளுக்கு அம்மா அவளை அமைதிப்படுத்த தொடங்கினார். சினேகா, இந்த வீட்டிலிருந்து உன்னை யாரும் வெளியேற்ற மாட்டார்கள் என்றார். இதை கேட்டு நான் சிந்தனையில் ஆழ்ந்தேன்.
என் தலையில் கையை வைத்து அமர்ந்து விட்டேன். என் மனைவி அழுது கொண்டிருந்தாள். அம்மா விவாகரத்து செய்வதில் பிடிவாதமாக இருந்தார். பிறகு நான் சிந்தனையில் மூழ்கி வீட்டிலிருந்து வெளியே வந்தேன். ஏனென்றால் இப்போது என் தலை வெடித்து விடும் போல இருந்தது. இப்போது சினேகா வழியில் வந்தாள். வீட்டில் சோகம் சூழ்ந்தது. நான் பயந்து போனேன். இப்போது எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் சினேகா தனது அனைத்து பொருட்களையும் பேக் செய்து கொண்டு வெளியே வந்தாள். அப்போது நான் அம்மாவிடம் கேள்வி கேட்டேன். அவரோ மிகவும் சாதாரணமாக, இப்போது அவள் தனியாக இருப்பாள், நீ அவளை விவாகரத்து செய்து விடு என்றார். அப்போது எனக்கு கோபம் வந்தது. நான் சினேகாவை விவாகரத்து செய்ய மாட்டேன். அவள் என் மனைவி. நான் அவளுடன் இருக்க விரும்புகிறேன். சினேகாவும் என்னுடன் இருக்க விரும்புகிறாள். அவளுக்கு என்னிடம் எந்த புகாரும் இல்லை. இதையெல்லாம் அவள் உங்கள் முன்னிலையிலேயே சொன்னாள் என்றேன். ஆனால் அம்மா என்னை சமாதானப்படுத்த தொடங்கினார். விவாகரத்து செய்யுமாறு வற்புறுத்தினார். அதனால் நான் கண்டிப்பாக மறுத்துவிட்டேன். பிறகு சில நாட்கள் இப்படியே கழிந்தன. ஆனால் அம்மா இந்த விஷயத்தில் என்னுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார். சினேகாவும் என் முன் வரவே இல்லை. அந்த நாட்களில் என் தம்பி அஜயும் வந்து விட்டான். அவன் இதையெல்லாம் கேட்டபோது அவனும் என்னை சமாதானப்படுத்த தொடங்கினான். இவ்வளவு சிறிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் இதுதான் பிரச்சனை. சிறிய விஷயங்களுக்காக ஏன் இவ்வளவு பெரிய நாடகத்தை உருவாக்குகிறாய்? விவாகரத்து செய்து அவளிடமிருந்து விடுபடு என்றான். அப்போதும் நான் மறுத்துவிட்டேன். அஜயிடம், ஒருவேளை நான் சினேகாவை முன்பே விவாகரத்து செய்திருப்பேன். ஆனால் இப்போது அவளை விட்டுவிட முடியாது. ஏனென்றால் எங்கள் உறவு இப்போது பலமாகிவிட்டது என்றேன். ஏனென்றால் அவளும் என்னிடமிருந்து விவாகரத்து செய்ய விரும்பவில்லை என்று நான் பார்த்தேன். இப்போது அம்மா என்னுடன் கோபமாக இருந்தார். அஜய் என்னை விவாகரத்து செய்யுமாறு சமாதானப்படுத்தி கொண்டிருந்தான். ஆனால் நான் சினேகாவை விவாகரத்து செய்யவில்லை. ஆனால் அப்போது வீட்டில் உள்ளவர்கள் அவளை சிறைபிடித்து வைத்திருந்தார்கள். என்னால் அவளை சந்திக்க கூட முடியவில்லை. குடும்பத்தினரின் இந்த நடத்தை எனக்கு புரியவில்லை. நான் அம்மாவின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது நான் கோபமாக இருக்கிறேன். என் குடும்பத்தினர் யாரும் என்னை ஆதரிக்கவில்லை. அப்போதுதான் எனக்கு அந்த இரவு சினேகா சொன்னது நினைவுக்கு வந்தது. ரோகன், நீங்கள் மிகவும் நல்லவர். ஆனால் அம்மா நீங்கள் ஒரு கெட்டவர் என்று சொன்னார். உங்களுடன் இருப்பது சரியில்லை. நீங்கள் பெண்களின் உதவியை பற்றி கவலைப்படுவதில்லை. நீங்கள் என்னை பலவந்தப்படுத்துவீர்கள், துன்புறுத்துவீர்கள், தொந்தரவு செய்வீர்கள் என்று அவள் சொன்னாள். அப்போது எனக்கு தெரிந்தது, என் அம்மா தான் சினேகாவிடம் இதையெல்லாம் என்னை பற்றி சொல்லி இருக்கிறார். அந்த இரவு சினேகா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். என்னிடம் எல்லாவற்றையும் சொன்னாள். ஆனால் அம்மா ஏன் என்னை பற்றி இப்படி சொன்னார் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். பிறகு ஒரு நாள் அஜய் பதட்டத்துடன் சினேகாவை விவாகரத்து செய்துவிட்டு வீட்டில் அமைதியை கொண்டு வா என்று சொன்னான். நான் அதை உறுதியாக மறுத்துவிட்டேன். பிறகு அஜய் அம்மாவிடம் சண்டையிட்டு உண்மையை சொல்ல தொடங்கினான். அன்று வெளிவந்த உண்மையால் என் தலைமேல் இடி விழுந்தது போல இருந்தது. உண்மை என்னவென்றால் அஜய் சினேகாவை காதலித்தான். ஆனால் அவன் படிப்பிற்காக வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது. அவன் வெளியூர் செல்வதற்கு முன்பே சினேகா பற்றி அம்மாவிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான். சினேகாவும் இதற்கு தயாராக இருந்தாள். ஆனால் அப்போது திடீரென என் மாமியார் இறந்து விட்டார். பிறகு சினேகாவின் அண்ணி அவசரமாக அவளுக்கு திருமணம் செய்து வைத்து அவளை வீட்டை விட்டு வெளியேற்ற விரும்பினாள். அப்போது அம்மாவுக்கு இது தெரிந்தது. அவள் பதட்டம் அடைந்தாள். பிறகு அம்மா வழக்கம் போல் என்னை பயன்படுத்தி எனக்கு சினேகாவுடன் திருமணம் செய்து வைத்தார். ஏனென்றால் அம்மாவின் திட்டம் என்னவென்றால் என்னை சினேகாவிடமிருந்து விலக்கி வைக்க வேண்டும். என் தம்பி அஜய் வந்ததும் என்னை விவாகரத்து செய்ய வைத்து சினேகாவை அவனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். ஒரு அம்மா எப்படி தன் மகனுக்கு இப்படி செய்ய முடியும் என்று இந்த உண்மையை தெரிந்து கொண்ட போது எனக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. ஒரு மகனுக்காக அம்மா மற்றவனை பயன்படுத்தினார். இப்போது நான் சோகமாக அம்மாவிடம், ஏன் இப்படி செய்தீர்கள் அம்மா என்று கேட்டேன். அப்போது அம்மா கொடுத்த பதில் எனக்கு அதை விட பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அம்மா, ரோகன், நீ என் மகன் இல்லை. நீ என் கணவனின் முதல் மனைவியின் மகன். உன் அப்பா என் குழந்தைகளை ஒருபோதும் தன் குழந்தைகளாக நினைக்கவில்லை. அனைத்து சொத்துகளையும் உன் பெயரில் எழுதி வைத்து விட்டார். பிறகு நான் எப்படி உன்னை நேசிப்பேன் என்று சொன்னார். இதை கேட்டதும் நான் அதிர்ச்சி அடைந்து அம்மாவை பார்த்தேன். நான் அவர்களை என் சொந்த தாய் என்று நினைத்தேன். ஆனால் அவள் என் சித்தி. மேலும் அவளும் என் சகோதர சகோதரிகளான அஜய் மற்றும் ராதாவும் என் அப்பாவின் சொத்துக்களை என்னை விட அதிகமாக அனுபவித்தார்கள். ஆனால் இப்போது நான் மிகவும் வலியுடன் இருந்தேன். ஒரு நிமிடம் கூட அம்மா அருகில் இருக்க விரும்பவில்லை. எனவே அமைதியாக என் அறைக்கு சென்றேன். அந்த சுயநலமானவர்களின் அன்பை என் இதயத்தில் இருந்து நீக்கிவிட்டேன்.
பிறகு நான் சினேகாவிடம் சென்று, சினேகா, நீ என்னுடன் இருக்க விரும்புகிறாயா அல்லது என் தம்பி அஜயுடன் இருக்க விரும்புகிறாயா? நீ விரும்பினால் நான் உன்னை விவாகரத்து செய்து விடுகிறேன் என்று கேட்டேன். அப்போது சினேகா, நான் உங்களுடன் இருக்கத்தான் விரும்புகிறேன் என்றாள். அவள் ஒரு அப்பாவி பெண். அவளுக்கு ஆதரவு மட்டுமே தேவைப்பட்டது. அந்த கடினமான நேரத்தில் அம்மா என்னை பற்றி அவளது மனதில் ஒரு கெட்ட பிம்பத்தை உருவாக்கியதால் அவள் அம்மாவின் பேச்சை கேட்டு பயந்து விட்டாள். ஆனால் இப்போது அவள் என்னுடன் இருக்க விரும்பியதால் நான் சினேகாவை அழைத்துக் கொண்டு வேறொரு வீட்டிற்கு மாறினேன். ஆனாலும் இன்றும் நான் என் தங்கை ராதாவுக்கு செலவுக்கு பணம் அனுப்புகிறேன். நானும் அவளும் மட்டுமே இதை அறிவோம். ஆனால் என் இதயத்தில் அவர்கள் மீது மீண்டும் அந்த அன்பு வளரவில்லை. அதனால்தான் நான் அந்த மாற்றாந்தாய் உறவினர்களை மீண்டும் சந்திப்பதில்லை. வாழ்நாள் முழுவதும் என்னை பயன்படுத்தியவர்களை நிரந்தரமாக விட்டுவிட்டேன். ஆனால் கடவுள் சினேகா வடிவில் எனக்கு ஒரு அழகான பரிசை அளித்தார். இப்போது என் மனைவி சினேகா என் மீது மிகவும் அக்கறையாக இருக்கிறாள். என் பேச்சை கேட்கிறாள். நானும் அவளை மிகவும் நேசிக்கிறேன். இப்போது நாங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, எனக்கு நீங்கள் கருத்து பெட்டியில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் முன்பு போல் அம்மாவிடம் அன்பாக இருக்க வேண்டுமா வேண்டாமா? நான் தனி குடித்தனம் வந்தது சரியா தவறா? எனக்கு உங்கள் கருத்தை கருத்து பெட்டியில் கண்டிப்பாக சொல்லுங்கள். என் சித்தி எனக்கு செய்ததற்கு அவரை மன்னிக்க முடியுமா? நன்றி.